ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகேங்க. ஸோ நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அதை பார்த்துடலாம். ஸோ நம்ம நேற்று வந்து சிந்தடிக் ஃபியூச்சரில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,059 அப்படின்ற வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா 25,154, R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,211 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? S1 வந்து பார்த்தீங்கன்னா 24,954, S2 வந்து பார்த்தீங்கன்னா 24,893 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ நம்ம இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலுக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லைன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலுக்கு கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் வந்து வாய்ப்பு தேடலாம். சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் வந்து வாய்ப்பு தேடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம வந்து சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்க, நம்ம கால் ஆப்ஷனில் போகணும் அப்படின்றது கிடையாதுங்க. ஸோ இது வந்து நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷன் சார்ட்டில் நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ல வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதானே தவிர நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டா போய் கால் ஆப்ஷன் போய் வாங்கிடக்கூடாது. சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம புட் ஆப்ஷன் போய் வாங்கிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இது வந்து என்கிட்ட ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன் வாங்குறதும், சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்கன்னா புட் ஆப்ஷன் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து எப்பவுமே பிரீமியத்தை வந்து பார்க்கணும். சரிங்களா? பிரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. சரிங்களா? ஒரு ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம வச்சுக்கோங்க நீங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே இருந்தாங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு, இதுக்கு கீழே இருந்தாங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு. சரியா? ஸோ அதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம ப்ரீமியம் வச்சு தான். ப்ரீமியத்தில் நம்ம லெவல் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், மெயினாக வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஆப்பனண்ட், ஸோ அதை வந்து நம்ம ஆப்பனண்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். எதுங்க ஆப்பனண்ட் வந்து நம்ம இப்போ கால் ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் வீக் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்யுங்க கால் ஆப்ஷன் பக்கமே போகணும். சரிங்களா? புட் ஆப்ஷன் வீக்கே ஆகல, கால் ஆப்ஷன் வந்து சும்மா ஸ்பைக் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க அப்படின்னா நம்ம அதில் டேரக்டா போய் உள்ள போய் என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ நம்ம ஆப்பனண்ட் வந்து என்ன பண்றாங்க, வீக்கா இருக்காங்களா இல்லை ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அதை கவனிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணுங்க, ஒரு டிசிஷன் வந்து எடுக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் வந்து என்ன செஞ்சாங்க மார்க்கெட் வந்து இருந்தாங்க. சரியா? ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க, நம்ம வந்து புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்க, நம்ம கால் ஆப்ஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம பிரீமியத்தில் லெவல்ஸ் இருக்கிறீங்களா, ஸோ அதை வச்சு நம்ம இதில் என்ன செய்யலாம், கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம் சார்ட் வந்து பார்த்துக்கலாம். ப்ரீமியம் சார்ட்ல நம்ம என்ன லெவல் கொடுத்துருந்தோம், அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம பிரீமியத்தை வந்து பார்த்துக்கலாம். பிரீமியத்தில் நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,100. சரிங்களா? 25,100 கால் அண்ட் புட் தான் இன்னைக்கு வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று மிட் லெவலில் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 100 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 158 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 198 அப்படின்ற லெவலில் எடுத்திருந்தோம். அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா 59, S2 வந்து பார்த்தீங்கன்னா 44, S3 வந்து பார்த்தீங்கன்னா 29 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல், அதாவது 2 லெவல் நம்ம மார்க் பண்ணி கொடுப்போம் இல்லையா எப்பவுமே. ஸோ அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 127 அப்படின்ற லெவல் வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 77 அப்படின்ற லெவல் வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அதில் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இந்த 77 தென் நம்ம இந்த 127, சரிங்களா, இதுக்குள்ளதான் மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, காலும் புட்டு வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு மேல போகல, இதுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, போகல. ஸோ இது எப்போ நடந்திருக்கு, இப்போ வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 11 மணி. சரிங்களா? 11 மணிக்கு தான் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது வந்திருக்கு. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து இந்த 127 அப்படின்ற லெவலில் வந்து பிரேக் பண்றாங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 77 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க. கால் ஆப்ஷன் இந்த 127 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி மேலே போறாங்க. சரியா? ஸோ இங்கே மேலே போனதுமே என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்தது நம்மளுக்கு டைரக்டா வந்து எங்க போயிட்டாங்க, R1க்கு வந்து போயிட்டாங்க. சரிங்களா? அதாவது 158 அப்படின்ற லெவலுக்கு வந்து நினைச்சிட்டாங்க போயிட்டாங்க. ஸோ இவங்களோட ஹை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 172 அப்படின்ற லெவல் வந்து இருந்தது. சரிங்களா? ஸோ இவங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா S1 பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. சரிங்களா? S1 பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து S1க்கு மேல வந்து என்ன செய்யல, நிலைபெறவே இல்லை, அதுக்கு கீழே தான் இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த 127 அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, கால் ஆப்ஷன் வந்து நிலை பெறல. சரிங்களா? ஸோ இங்க வந்தாலுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகி அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 127 இருந்து 158 அப்படின்ற லெவல் நோக்கி தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. சரி, அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் வந்து நீங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க, புட் ஆப்ஷன் இல்லை. சரிங்களா? இந்த கால் ஆப்ஷன் தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காலையிலேயே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இன்னைக்கு நம்மளுக்கு பிரீமியத்துல எதாவது நடந்தது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு உள்ள லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நாளைக்கு நம்மளுக்கு பிரீமியத்துல என்ன லெவல் இருக்கு, அதே மாதிரி நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல என்ன லெவல் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுல டிஃபரன்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து வந்துருச்சு.
ஸோ அதனால நம்ம வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 25,200 அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. 25,200 தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து 90லையும் புட் ஆப்ஷன் வந்து 80லையும் இருக்காங்க ஓகேங்களா. கால் ஆப்ஷன் வந்து 90, புட் ஆப்ஷன் வந்து 80லையும் இருக்காங்க. ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து என்ன செய்யணும், ஏடிஎம்மா வந்து எடுத்துட்டு நம்ம இந்த இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு லெவல்ஸ் வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவலில் வந்து 25,211 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா 25,291, R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,346 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு சரியா. S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,170, S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,056 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு 25,200 பேஸ் பண்ணி கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்ற பார்த்துக்கலாம். இது நம்ம எப்பவும் சொல்ற போல தாங்க, மார்க்கெட் வந்து R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ மார்க்கெட் வந்து S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ லெவல்ஸ் வந்து மாறும். ஸோ அதை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுறோம் சரிங்களா. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம் எடுத்திருக்கோம். ப்ரீமியத்தில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,200 கால் அண்ட் புட் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு வந்து லெவல் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 சரிங்களா. மிட் லெவலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 85 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா 145, R2 வந்து பார்த்தீங்கன்னா 181, R3 வந்து பார்த்தீங்கன்னா 218 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு பிரீமியத்தின் லெவலாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி தான் நம்ம இந்த லெவல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. அதான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எங்கே ஆகுதுன்னு பேஸ் பண்ணி அதை பார்த்துட்டு ஸோ அதனுடைய அரௌண்ட் நம்மளுக்கு எங்கே வந்து ஏடிஎம் இருக்கோ ஸோ அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் வந்து இதை வந்து போட போகிறோம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த லெவல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு நாளைக்குள்ள பிரீமியத்தின் லெவலாக இருக்கும் சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.